உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, ஒரு எலி பூனை கூட இருக்குது. எல்லாமே வந்து அதுக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையான தீனியை வந்து அது தேடிக்கும். அது சாப்பிட்டது போக வந்து அதில் திருப்தி அடைஞ்சிரும். ஆனால் அதை சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கு வராது. ஆனால் மனித பிறவியானது வந்து ரொம்ப மகத்துவமான பிறவி. மனித பிறவியில் மட்டும்தான் வந்து தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து இப்போ சேவை செய்கிறது ஆன்மீகம், இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து வசதி வந்த பிறகு சேவை செய்யலாம், இல்லை வயசு ஆன பிறகு ஆன்மீகத்துக்கு போகலான்னா வந்து அது என்றைக்குமே நடக்காது. அதனால் ஆன்மீகம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதே மாதிரி சேவைன்றது வந்து ஒரு ஏழையான ஒருத்தருக்கு கூட வந்து அவங்களால ஒரு உதவி செய்ய முடியும். ஒரு புடி அரிசி எடுத்து அவங்க வாசலில் வச்சாங்கன்னா அது வந்து ஒரு 100 எறும்புக்கு தீனியாக மாறும். அந்த வகையில் யாராக இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு உதவி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த வகையில் இங்கே பெரியவங்கள்லாம் வந்து பெரிய பெரிய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க.